சசிகலா அவர்கள் இன்னைக்கு வந்து எல்லா காணாமல் போன அல்லது வந்து பிடித்து வைக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லாரோட சேர்த்து பிரஸ்ஸா பாத்துக்கிறாங்க. எல்லாரும் எங்களுக்கு தான் சாதகமா இருக்காங்க, நீங்க எண்ணி கூட பாத்துக்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் என்ன ஆனார்கள்? உங்களுக்கு தான் எல்லாரும் ஆதரவு பணியில் இருக்காங்க சொல்லப்பட்ட கருத்து என்ன? நான் கடந்த 5 தினங்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். எங்களிடம் இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக அவர்கள் வெளியில் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சொந்த ஊருக்கு போய்விட்டு வருகிறார்கள். உங்களை எல்லாம் சுதந்திரமாக சந்திக்கிறார்கள். ஆனால் மாண்புமிகு சசிகலா, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் சசிகலாவினால் ஒரு ரிசார்ட்டில் அடைக்கப்பட்டிருக்கிற அவர்கள், நான் சட்டமன்ற உறுப்பினர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், அவர்களெல்லாம் அவரவர்கள் தொகுதிக்கு சென்று மக்களை சந்தித்துவிட்டு அவர்களுடைய மனச்சாட்சிப்படி கருத்துக்கள் சொல்வார்கள். ஆனால் மக்களை சந்தித்துவிட்டு அவர்களுடைய மனச்சாட்சிப்படி கருத்துக்கள் சொல்வார்கள். ஆனால் 135 சட்டமன்ற உறுப்பினர்களும் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மை தொண்டர்களாகவே அம்மாவுடைய ஆன்மா அவர்களை ஏற்றுக்கொள்ளும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆளுநரை கொண்டு உங்களுடைய ஆதரவு எம்பியான மைத்ரேயன் சந்தித்து வந்தாரு. என்ன மாதிரியான கோரிக்கைகள் வச்சீங்க? ஆளுநர் என்ன பதில் சொன்னார்? ஆளுநர் அவர்களை, மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நம்முடைய நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் மரியாதை நிமித்தமாக தான் அவர் சென்று சந்தித்து வந்துள்ளார். தற்போதையுள்ள சூழ்நிலை, அதாவது தங்க வைக்கப்பட்டிருக்கா என்று அவர்களும் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் நீங்களும் சொல்லிட்டீங்க. என்ன மாதிரி நடவடிக்கை தொடர்ச்சியான ஒரு காட்சியாகவே இருக்கு. என்ன நடவடிக்கை முதலமைச்சராக இருந்தோ இல்ல ஆளுநரை சந்தித்தோ மீண்டும் வலியுறுத்த முடியுமா? பத்திரிகையாளர்களும் தொலைக்காட்சி நண்பரும் நீங்களே நேரடியாக சென்று அங்கு இருக்கின்ற சூழலெல்லாம் படம் கொடுத்து தொலைக்காட்சி மூலமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உள்ள வரங்கள், உண்மை வரங்கள் தெரியும். ஜனநாயகத்தின் 4வது தூணாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் நாட்டுக்கு அதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கூட அங்கே இருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னிடம் தொடர்பு கொண்டு தங்களுடைய மனதில் இருக்கின்ற உள்ள என்னிடம் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் 4 பேர்களை அங்கே குண்டர்களை உட்கார வைத்துக் கொண்டு சுற்றி நின்று கொண்டு அங்கே அவர்களை வெளியே விட முடியாத அளவிற்கு அவர்கள் டார்ச்சர், தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற மனம் குலுங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்படி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் மிகவும் மனம் வெதும்பியிருக்கிறார்கள். அவர்கள் அந்த ரிசார்ட்டுக்கு உண்மையிலேயே மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்காக தான், அம்மா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்குத்தான் மக்கள் ஓட்டளித்தார்கள். பன்னீர் செல்வத்துக்கோ தனிப்பட்ட அம்மா அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவதற்குத்தான் பன்னீர்செல்வம் என்ற நான் சட்டமன்ற வேட்பாளராக அம்மாள் அறிவிக்கப்பட்டு களத்திலே நின்றிருக்கிறேன். அவர் பெரியவர்களே, வாக்காளர் பெருமக்களே, எனக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லிதான் நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டு இன்றைக்கு இந்த களத்திலே நின்று கொண்டிருக்கின்றது என்பதை ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் மனதிலே தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நீங்க காவல்துறையை அனுப்பி வச்சோ இல்ல டிஜிபி மூலமாக ஒரு உத்தரவு
அங்கே இருக்கின்ற சூழ்நிலை அசாதாரணமான சூழ்நிலை என்னால் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அமைதி வழியில் அறவழி வழியில் நாங்கள் இங்கே வந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய பெரியவர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், இளைஞர்கள் யாரும் அவர்களை போல அழைத்து வரப்பட்டவர்களா? தமிழகத்தில் மட்டுமல்லாமல் கேரள மாநிலத்திலிருந்து, கர்நாடக மாநிலத்திலிருந்து, மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து, வெளிநாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, கொழும்பு, துபாய், சவுதி அரேபியா இங்கிருந்தெல்லாம் இந்த 3 தினங்களாக வந்து பார்த்து அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை இங்கே பிரதிபலிக்கின்றார்கள். எந்த காலத்திலும் சசிகலாவை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தொந்தரவுக்குள்ளாகியிருக்கிறார்கள், இதை தீர்ப்பதற்கான வழிதான் என்ன, என்னதான் செய்ய வேணும்? இன்னும் இதே நிலை கிட்டத்தட்ட 5 நாட்கள் மேல போயிட்டு இருக்கு. என்னதான் செய்யணும்னு நினைக்கிறீங்க? சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். இப்ப வந்து இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது எத்தனை தடவை வெளியே வந்து அவங்க பேட்டி விட்டாங்க. நேற்று போனாங்க, இன்றும் போறாங்க. எதுக்கு போறாங்க? எதுக்கு போறாங்க? 75 நாள் வந்து அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். 75 நாள். நாங்கள் 75 நாளும் தினந்தோறும் காலையிலிருந்து இரவு வரை அங்கேதான் இருந்தோம். எங்களால் பார்க்க முடிஞ்சா? அவர்கள் தான் உள்ள இருந்து அம்மாவை கவனித்துக் கொண்டது என்று சொல்கிறார்கள், பார்த்தார்கள். அவர்கள் ஒரு தடையாக வந்து வெளியில் வந்து பத்திரிகை, தொலைக்காட்சி பொதுமக்களை பார்த்து அம்மா நலமுடன் இருக்கிறார் என்று ஒரு வார்த்தையா சொன்னார, பேட்டி விட்டாரா? எந்த விதத்துல நியாயம்? இதைத்தான் மக்கள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையான சிகிச்சை விவரங்கள் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு விசாரணை கமிஷன் அமைப்பதற்குரிய சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தெரிவித்துக் கொள்கிறேன். விசாரணை கமிஷன் இப்ப அமைக்கப்படுறதா நீங்க சொன்னாலுமே கிட்டத்தட்ட 60 நாட்கள் டிசம்பர் 6ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பதவி விலகினா பிப்ரவரி 5ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 60 நாட்கள் நீங்க முதலமைச்சர் இருக்கீங்க. அந்த முதலமைச்சராக பதவி வகித்த அந்த 60 நாட்கள்ல ஏன் நீங்க விசாரணை என்னை பொறுத்தவரையில் நன்றாக தெரிஞ்சுக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை நிறுவி அரும்பாடுபட்டு வளர்த்த இயக்கம். மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் இயக்கத்தை 28 ஆண்டு காலம் தங்களுடைய கடும் உழைப்பினால் வேதனையை உள்வாங்கி, சோதனைகளை உள்வாங்கி கடுமையாக உழைத்த இந்த இயக்கத்தை இந்திய தேசத்துடைய 3வது பெரிய இயக்கமாக வளர்த்திருக்கிறார். என்னால் ஆட்சிக்கோ கட்சிக்கோ ஒரு சின்ன பங்கம் கூட வரக்கூடாது, ஒரு துளி அளவுற பின்னடைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை என்னுடைய மனசாட்சிப்படி நான் எல்லாவற்றையும் எவ்வளவு பெரிய அவமானங்கள் வந்தாலும் என்னை சிறுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டு அவர்கள் நடந்த நடவடிக்கைகள் வந்தாலும் ஏற்படுத்தினாலும் அவையெல்லாம் இயக்கத்தினை காப்பாற்றுவதற்காக அவர்கள் ஒரு பின்னடைவு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக எனக்கு எந்த பொதுநலமும் இல்லை, எந்த சுயநலமும் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் இறந்த அன்று பொதுச் செயலாளராக அண்ணன் மதுசூதன் அவர்களைத்தான் நியமனம் செய்வோம், முதலமைச்சராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் முடியாது என்று சொன்னான். முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு நான் முடியாது, எனக்கு தெரியும். நான் எவ்வளவு சித்திரவதை அவங்ககிட்ட 15 வருஷமா 15 வருஷம் இன்னைக்கு மனசாட்சிப்பட நான் சொல்றேன். 2001 மாண்புமிகு அம்மா எனக்கு முதல்ல வந்து முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்துட்டு மீண்டும் மாண்புமிகு அம்மா முதலமைச்சராக முன்னால் இருந்து இந்த 15-16 வருஷமா எனக்கு கொடுத்த தொல்லைகள், துயரங்கள் உள்ளபடியே மாண்புமிகு அம்மாவும் தான் என்னை காப்பாற்றி வருகிறார்கள், வந்தார்கள் என்பதை இன்னைக்கு நான் தெரிவித்துள்ளேன். அவர்கள் தொண்டர்களுக்கு
அதாவது அம்மா யாருமையாவது பிரிய வச்சிருக்கூடாது, அன்பு பாராட்டக்கூடாது, 2-3 தடவை அவர்களை கூப்பிட்டு அன்பாக பழகிவிடக்கூடாது. எத்தனை தலைவர்கள் இந்த இயக்கத்திற்காக அன்பாடுபட்டவர், புரட்சி தலைவர்கள் காலத்திலிருந்து யாராவது ஒருத்தங்க இருக்க விட்டாங்களாங்க? அம்மா கூட பக்கத்துணையா இருக்க விட்டாங்களா? யாரும் இல்லை. பூரா அங்கங்க மத விரும்பி இன்னைக்கு தினந்தோறும் எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் எடுத்த குறிக்கோள் இன்றைக்கு தனி மனிதனாக இருந்து போராட என்று சொன்னீர்களே, இன்றைக்கு தமிழக மக்கள் அனைவரும் உங்கள் பின்னாலே நிற்கின்றார்களே. நாங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக எங்களுடைய ஒத்துழைப்பை தருகின்றோம் என்று இன்னைக்கு அங்கங்க அம்மா கூட கருத்து வேற்றுமையை உருவாக்கி ஆட்சி வீசல எனக்கு உருவாக்குனாங்க. ஆனால் நான் பொறுத்துட்டு அங்கேயே எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் நான் அங்கேயே இருப்பேன். அங்கேதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை பார்த்து ஏதாவது கோபப்பட்டிருந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். ஆனால் இதுவரை 20 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை இதுவரை கடுஞ்சொல் எதுவும் புரியது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். அதுதான் இவங்களுக்கு கோபம், அதுதான் இவங்களுக்கு கோபம். அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாக காரணம் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா கிடையாது, சசிகலா தான். அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகாததற்கு, அதாவது அவங்க ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரும் முன்னாடி வர்றதுக்கு காரணம் சசிகலா தான், ஜெயலலிதா கிடையாதுன்னு சொல்றீங்களா? அம்மாவுடைய ரத்த சொந்தம் யாரு? அம்மாவுடைய ரத்த சொந்தம் அண்ணன் பிள்ளை 2 பேரும், தீபக்கும் தீபாவும். தீபா அம்மா சடலை அங்க அம்மா தோட்டத்து வேத இல்லத்துல போய் வச்சிருக்காங்க. 12:30 மணிலேருந்து அந்த பொண்ணு காலையில 6:30 மணிக்கு அந்த பாடி அம்மாவுடைய உடல் ராஜாஜி மண்டலத்துக்கு கத்திக்கிட்டே இருக்குங்க. உயிரோடு எங்க அத்தை உயிரோடு இருக்கக்கூடியதான் என்னை பார்க்க விடலை, இறந்ததற்கு பின்னால் பார்க்க விடுங்கள் பார்க்க விடுங்கள் கத்தி வீட்டுக்கு முன்னால கத்திக்கிட்டே இருக்கு. பார்க்க விட்டாங்களா? அந்த நேரத்தில் நீங்க தீபாவுக்கு ஆதரவாக சசிகலாவோட வலியுறுத்தினீங்களா சார்? இன்னைக்கு சொல்றாங்க, இன்னைக்கு அவங்க யாராவது நீலி கண்ணீர் வெடித்து சட்டமன்ற உறுப்பினர் தன் பக்கம் தக்க வைத்துக் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அவங்க ரிலீஸ் பண்ணுங்க. தொகுதிக்கு போயிட்டு வரேன், தொகுதிக்கு போயிட்டு திரும்பி வந்த பின்னால அவங்க மனசாட்சி பிறகு உறுதியாக நல்ல முடிவை ஏற்படுத்தி தருவார்கள். அதற்கு நீங்கள் எல்லாம் பத்திரிகை நிருபர்கள்லாம் நீங்க அவங்கள பார்க்கும் போது யார சசிகலா போய் கேட்கணும். இதை சட்டமன்றம் கொடுக்கும்போது பார்க்கலாம். உறுதியாக நான் தான் அறிவிப்பேன், மறுபடியும் நிரூபிப்பேன். இருங்க, யாராவது இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தர், அது ஆண்களா இருந்தவங்க தாய்மார் இருந்தாரு, தன்னை தானே பார்த்து நான் சிங்கம் என்று சொல்வார்களா? யாராவது சொன்னாங்களா? என்ன சொன்னீங்க? சொல்லுவாங்களா? அசிங்கமா இவங்க பேட்டியில் போனோமா, தொலைக்காட்சி போனோம், நான் சிங்க வரேன் போறது எப்படி இருக்கு தெரியுமா? வடிவேல் ஒரு படத்துல போலீஸ் ஏற போகல போடா ஏற ஜோக்கர் இன்னைக்கு தமிழக மக்கள்
நல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள். அரசியல் நிகழ்வை கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களுடைய எழுச்சியை இந்தியா மட்டுமல்ல உலகத்தின் நாடுகள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க. இதுவரை இந்த மாதிரி ஒரு எழுச்சி இந்தியாவுக்கு இந்த மாநிலத்திலும் நடைபெற்றதாக வரலாறு. நான் யாராவது சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வாங்க அம்மா சமைக்க போறேன்னு கூப்பிட்டேன். நாடாளுமன்றத்தில் கூப்பிட்டேன். நான் அதே போய் உட்கார்ந்தேன். வந்திருக்காங்க. இப்படியே இப்படியே வந்து எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் அங்க போயிடுவாங்க. காரணம் நான் கேட்கிறேன், நான் வேணாம்னு சொன்ன முதலமைச்சர் பத்தி என்னை உட்கார வச்சுட்டு எவ்வளவு அசிங்கப்படுத்தினார். சட்டமன்ற உறுப்பினர் கூட்டம், இந்த கூட்டத்தில் நடக்கணும்னா ஒரு கூட்டம் நடந்துச்சுன்னா ஞாபகம் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த கூட்டத்துக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய குழுவுக்கு தலைவர் நான். ஆனால் என்னையை 3 வருஷம் உட்கார வச்சுட்டு இவங்க மட்டும் சேர கூட்டு உட்கார்ந்துருக்காங்க. பாத்தீங்களா 16 வருஷம் 2000 என்னை முதலமைச்சராக நடைபெற்ற அனைத்து தலைமை கழகத்தில் நடந்த அனைத்து கூட்டங்களிலும் அம்மாவுடைய வரிசையில் தான் என்னை அம்மா பக்கத்தில் உட்கார வைத்தார்கள். அதான் வரலாறு எல்லாருக்கும் தெரியும். நான் அந்த நேரத்தில் அதை விட பெருசாக எடுத்துக்கல. எனக்கு அப்புறம் போன் மேல போன போட்டு என்னன்னா உங்களை இந்த மாதிரி அசத்தப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, பொறுமையா இருங்க, என்கிட்ட பேசுற மாதிரி வெளியே பேசாதீங்க, அதை நம்ம இயக்கத்தில் பல்வேறு கருத்துக்களை உருவாக்க என்றுதான் நான் அவர்களிடம் சொல்லி அவர்களை சமாதானத்தினோட யாரையும் தூண்டி விடவில்லை. எந்த சட்டமன்ற உறுப்பினரும் தூண்டி விடவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் தூண்டி விடவில்லை, கட்சியினுடைய மாவட்ட கழக செயலாளர், தலைமை கழக நிர்வாகிகள் யாரையும் நான் தூண்டி விடவில்லை. நான் என்னுடைய பணியை கட்சியுடைய வளர்ச்சிக்கோ கட்சியுடைய கட்டுப்பாடுக்கு அம்மாவுடைய இயக்கத்தை நான் கூட இருந்தே பார்த்துருக்கேன். கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ஒரு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு பிரச்சாரங்களை மேற்கொள்வார்கள் இருந்தே பார்த்தேன். உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் கூட நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தலையும் அம்மா அவர்கள் செய்த அந்த பிரச்சாரங்களை எல்லாம் நான் நேரடியாக இருந்து பார்த்து அம்மாவிடம் இதுவரை நான் சென்று யாரையும் இதுவரை எந்த குறையும் சொன்னதில்லை, யாரை பற்றியும் இதுவரை எந்த குறையும் சொல்லவில்லை. ஒரு சாதாரண கிளைக்கழக செயலாளர் இந்த இயக்கத்துக்கு நல்ல பல காரியங்களை செய்து தியாகங்கள் செய்திருப்பார். அந்த பொறுப்பு வந்திருப்பார். நம்மால் அவருக்கு இந்த தொந்தரவு இருக்கக்கூடாது என்றால் இதுவரை அம்மாவிடம் யாரை பற்றி எதையும் குறையும் சொல்லாத என்னுடைய மனச்சாட்சிப்படி இருந்திருக்கேன். அம்மாவோட என்னை ஒரு திட்டிருக்காங்க, என்ன பண்ணி செல்வோம், நீங்க இதே வந்து முழு நேரம் என்னுடைய எல்லா மீட்டிங் கையை கூட்டத்தில் இருக்கீங்க, முழு நேரம் உங்களுக்கு நான் கூப்பிட்டு பேசுறேன். இதை பற்றி இதுவரை யாரை பற்றி நீங்க குறை சொல்லவில்லையே, யாரை பற்றியுமே குறை சொல்லாமல் இருந்தால் எனக்கு சில விவரங்கள் எப்படி தெரியும். என்னை கடிதிருக்கிறார்கள் மன்மகான். இது வரைக்கும் நான் யாரையுமே குறை சொல்லி சொன்னதில்லைன்னு திரும்ப நீங்க அந்த பயணத்தையும் போறீங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் எங்க மாமன் அம்மாவோட எனக்கு ஏற்பட்டிருந்த சில பிரச்சனை, சில சம்பாஷணைகள் அதை கூட சொல்ல வேண்டிய நேரத்தில் இன்னும் ஒன்று சொல்லி கேட்டுங்க. 2012 இவர்களையும் குடும்பத்தாரையும் மன்மக அம்மார்கள் வெளியேற்றினார்கள். 4 மாதங்களுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, எங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. அம்மா எல்லாம் கூப்பிட்டு வச்சு, அமைச்சர்கள் மத்தியெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர்களை மட்டும்தான் நான் அனுமதித்திருக்கிறேன். நல்லா கேட்டுங்க. அறிக்கை யாரா இருக்கிற பேர்ல அம்மா சொன்னாங்க, யாரையும் நான் உயிரோடு இருக்கும் வரை வேதா இல்லத்தில் போய் நுழைய விட மாட்டேன் என்று சொன்னார்களா இல்லையா என்று இன்றைக்கு அமைச்சராக இருக்கிறேன் கேளுங்க, அப்போது அமைச்சராக இருக்கேன் கேளுங்க, மனசாட்சிப்படி சொல்லுவாங்க. இதை ஒவ்வொரு 4 மாதங்களிலும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களும் சசிகலா கூட நீங்க நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடாது, யார் மூலமாக தொடர்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு மாண்புமிகு அம்மா சொன்னார்கள். நான் மாண்புமிகு அம்மா அவர் சொன்னதிலிருந்து அம்மா அவர்கள் அப்போ ஆஸ்பத்திரிக்கு 24 நாள் கழிச்சுதான் அவங்க அம்மா இருந்து வெளியே வரும்போது நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போதே நான் அவங்களோட அப்படிங்களா, சரிங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நான் வந்துருக்கேன். நான் பார்க்கவில்லை, பேசவில்லை, பேசுவதற்கு முயற்சி செய்யவில்லை. தற்போது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தொலைபேசி வாயிலா பல சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதா சொல்லிட்டு நீங்க சொல்லிங்க. இப்ப எண்ணிக்கை ரொம்ப அவசியமா இருக்கு. எத்தனை ஒரு கணிசமான ஒரு தொகையா சொல்ல முடியாது, எத்தனை நம்பர் பேசிருக்காங்க. நான்
மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, பணிவான என்னுடைய வேண்டுகோள் என்னவென்றால், நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இயக்கம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாலும் புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவாலும் பேணி வளர்க்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்திற்கு வாங்க